ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் என்ன லஞ்ச் வச்சுருந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி 2 நாள் ஆச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. இதை இன்னைக்கு வைக்கலைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இதை குப்பை பார்க்குறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சிறுபருப்பும் போட்டு கூட்டு மாதிரி வச்சா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்தத்தூளும் தேங்காய் சீரகம் போட்டு அதை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அவரைக்காவும் கேரட்டும் போட்டு பொரியல் வச்சுருக்கேன். இந்த அவரைக்காய் பொரியல் வைக்கும்போது எப்பவுமே தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், ஏன்னா அது நீர்க்காய், அதுலேருந்து இப்போ தண்ணி வெளியே வரும். அதையும் தேங்காய் சீரகம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சுண்டை வத்தல் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டை வத்தலை எப்பவுமே வாங்கினா கொஞ்சம் கழுவிக்கோங்க, ஏன்னா அதில் நிறைய உப்பு இருக்கும். அப்போ நம்ம குழம்புல உப்பு போடும்போது உப்பு அதிகமாயிரும். அது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுண்டை வத்தலை நல்லா வறுக்கணும். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போட்டு வறுத்து 2 ஸ்பூன் வத்தத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றி உப்பையும் போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டு கெட்டியாக வைக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கெட்டியாக வச்சா தான் சுண்டை வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஊற்றும் போதே தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. சுண்டை வத்த குழம்பு, சோறு, தயிர், கீரை கூட்டு, அவரைக்காய் கேரட்டு பீன்ஸ் பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.